மகிழ்ச்சி. அமுதா மேடம், நீங்க தொடங்க. உங்கள் கவிதையை சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு தொடங்க. அடுத்தது படிக்கலாம். எம்ஒஎம் தளத்தில் நிறுவனர் அவர்களுக்கும் பிருந்தா சாரதி சார் புத்தகத்தை நாம் அலசப் போகிறோம். அவருக்கும் மற்றும் இந்த தளத்திலே பயணிக்கக்கூடிய நட்புகளுக்கும் சொந்தங்களுக்கும் தோழமைகளுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல இன்னொன்று என்னன்னா, ஒரு பிள்ளையை பெற்றவரிடத்திலேயே போய் அந்த பிள்ளையை பற்றி பேசுவது மாதிரிதான் பிருந்தா சாரதி சாருக்கு முன்னாலேயே உட்கார்ந்துகிட்டு அவருடைய கவிதைகளை பற்றி நாம அலசுவது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை பாராட்டும் போது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி வர்ற மாதிரி அந்த மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பா பல மடங்கா பெருகும். அதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை நம்ம படிச்சு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி நான் ஏற்படுத்தி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சார் மகிழ்ச்சி அடையும்படி நான் ஏன்னா ஏற்கனவே சார் சொல்லிட்டாரு, நீங்க நான் ஒழுங்கா ஆய்வு பண்ற மாதிரி ஏற்புரை ஏற்றுக்கிற மாதிரி நீங்க கவிதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இப்ப அவருடைய கவிதையை படிக்கிறேன். நாம எல்லாரும் அதுல இப்ப நம்ம பயணம் பண்ணலாம். ரொம்ப அருமையான கவிதை, வீதியில் நிற்கும் குதிரை. இந்த கவிதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த தலைப்பே நமக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். வீதியிலே எங்க குதிரை நிற்கிறது? இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்க்கவில்லையே. சரி, அது என்ன கவிதை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா படிக்கிறேன். பயணத்தின் பாதி வழியில் கிராமத்து சாலை ஒன்றை எங்கள் வாகனம் கடந்த போது நடு வீதியில் நின்று கொண்டிருந்தது. பயணத்தின் பாதி வழியில் கிராமத்து சாலை ஒன்றை எங்கள் வாகனம் கடந்த போது நடு வீதியில் நின்று கொண்டிருந்தது. உடல் சோர்ந்து உயிர் தளர்ந்து வற்றிய வயிற்றோடு ஒரு வயதான குதிரை. உடல் சோர்ந்து உயிர் தளர்ந்து வற்றிய வயிறோடு ஒரு வயதான குதிரை. தெருநாய்கள் அனாதையாக அலைவது போல் அலையவில்லை. அது நின்ற இடத்திலேயே நின்றது. தெருநாய்கள் அனாதையாக அலைவது போல் அலையவில்லை. அது நின்ற இடத்திலேயே நின்றது. எல்லா புறக்கணிப்புகளையும் ஒன்று சேர்த்த வலி அதன் கண்களில். காற்று போன பலூனாக ஒட்டி கிடந்தது அதன் வயிறு. நகரங்களில் தெருவில் அவிழ்த்து விடப்படும் ஆடு மாடுகளைப் போல கிடைக்கும் எச்சில் இலைகளையோ சுவரொட்டிகளையோ தின்று பிழைக்க தெரியவில்லை போலும் அந்த குதிரை. எல்லா புறக்கணிப்புகளையும் ஒன்று சேர்த்த வலி அதன் கண்களில். காற்று போன பலூனாக ஒட்டி கிடந்தது அதன் வயிறு. நகரங்களில் தெருவில் அவிழ்த்து விடப்படும் ஆடு மாடுகளைப் போல கிடைக்கும் எச்சில் இலைகளையோ சுவரொட்டிகளையோ தின்று பிழைக்க தெரியவில்லை போலும் அந்த குதிரைக்கு. குப்பை தொட்டி ஒன்றை முகர்ந்து பார்த்துவிட்டு முகத்தை எங்கோ திருப்பிக் கொண்டிருந்தது. தின்பதற்கு எதுவும் இன்றியோ அல்லது விருப்பம் இல்லையோ, கொள்ளை தின்று வாழ்ந்த அதன் இறந்த காலம் கொள்ளை போய்விட்டது. கொள்ளை தின்று வாழ்ந்த அதன் இறந்த காலம் கொள்ளை போய்விட்டது. வற்றிய கண்களினால் தொலைதூரத்தை நோக்கி கொண்டிருந்தது அதன் பார்வை. வற்றிய கண்களால் தொலைதூரத்தை நோக்கி கொண்டிருந்தது அதன் பார்வை. 7 குதிரை பூட்டிய ரதத்தில் பயணிக்கும் சூரியனை பார்த்து ஏதாவது சொல்கிறதோ? குதிரை என்றால் பிடரி சிலிர்க்க பாய்ந்து வரும் மதர்த்த தோற்றம்தான் என் மனதில் விழும். குதிரை என்றால் பிடரி சிலிர்க்க பாய்ந்து வரும் மதர்த்த தோற்றம்தான் என் மனதில் விழும். தேசிங்கராஜனின் பாராசாரி குதிரை திமிரிய தோற்றத்தை மறக்க முடியுமா?
தேசிங்கு ராஜாவின் பாராசாரி குதிரை திமிரிய தோற்றத்தை மறக்க முடியுமா? கடல் அலைகளை பார்க்கும் போதும் வானத்து மேகங்களை பார்க்கும் போதும் வெண்புறவிகள் என் நினைவில் எழும். தேன் வண்ணம் கொண்ட குதிரைகள் மீது மன்னர்களும் வீரர்களும் போருக்கு போவதை திரைப்படங்களில் பார்த்திருக்கிறேன். தேன் வண்ணம் கொண்ட குதிரைகள் மீது மன்னர்களும் வீரர்களும் போருக்கு போவதை திரைப்படங்களில் பார்த்திருக்கிறேன். கருத்து புரவி ஒன்றின் மீது இளவரசி ஒருத்தி ஒயிலாக நகர்வலம் வருவதை ஓவியத்தில் பார்த்திருக்கிறேன். குப்பை தொட்டி அருகில் ஒரு குதிரையை இப்போதுதான் முதலாக பார்க்கிறேன். குப்பை தொட்டி அருகில் ஒரு குதிரையை இப்போதுதான் முதலாக பார்க்கிறேன். வாழ்ந்து கெட்ட வம்சத்தின் கடைசி வாரிசு கஷ்டப்படுவதை காண சகிக்க முடியாததை போலவே இந்த குதிரையையும் இப்படி காண சகிக்கவில்லை. வாழ்ந்து கெட்ட வம்சத்தின் கடைசி வாரிசு கஷ்டப்படுவதை காண சகிக்க முடியாததை போலவே இந்த குதிரையையும் இப்படி காண சகிக்கவில்லை. எங்கோ இருந்து இங்கு கொண்டு வந்து விட்டு போன அந்த குதிரையின் உரிமையாளர் மீது அவர் யார் என்று தெரியாமலேயே எனக்கு கோபம் கொப்பளித்தது. அக்குதிரையின் உரிமையாளர் மீது அவர் யார் என்று தெரியாமலேயே கோபம் கொப்பளித்தது எனக்கு. வலுவோடு வாழும்போது இதை பந்தய குதிரையாக வைத்திருந்து பந்தா காட்டியிருக்கலாம். வலுவோடு வாழும்போது இதை பந்தய குதிரையாக வைத்திருந்து பந்தா காட்டியிருக்கலாம். அவர் வாலிப மனப்பு தழும்பும் தாசி ஒருத்தியை தமக்கென வைத்திருந்த பழைய ஜமீன்தார்களின் மிதப்போடு அல்லது சாரட்டு வண்டியில் பூட்டி சாட்டையை வீசி சர் சர் என்று பயணித்து ஊர்க்குமரிகளை திரும்பி பார்க்க வைத்த மைனர்களின் விடலை பெருமிதத்துடன் வீதி உலா வந்திருக்கலாம். வாலிப வனப்பு தழும்பும் தாசி ஒருத்தியை தமக்கென வைத்திருந்த பழைய ஜமீன்தார்களின் மிதப்போடு அல்லது சாரட்டு வண்டியில் பூட்டி சாட்டையை வீசி சர் சர் என்று பயணித்து ஊர்க்குமரிகளை திரும்பி பார்க்க வைத்த மைனர்களின் விடலை பெருமிதத்துடன் வீதி உலா வந்திருக்கலாம். அல்லது வாடகை வண்டியில் பூட்டி ஓட்டி வாய்க்கும் வயிற்றுக்கும் போதாத வாழ்க்கை நடத்திய வண்டியோட்டியாக இருந்திருக்கலாம். வளர்ப்பு பிராணி எதையும் வளர்ப்பவர்கள், வளர்ப்பு பிராணி எதையும் அதை வளர்ப்பவர்கள் கருணை இல்லாமல் இப்படி வீதியில் கொண்டு வந்து விட்டுவிட மாட்டார்கள். வளர்ப்பு பிராணி எதையும் அதை வளர்ப்பவர்கள் கருணை இல்லாமல் இப்படி வீதியில் கொண்டு வந்து விட்டுவிட மாட்டார்கள் என்ற நினைப்பும் ஒருபுறம் எழுந்தது. பந்தயத்தில் தோற்ற குதிரைகளை அதன் உரிமையாளர் சுட்டு கொன்று விடுவர். பந்தயத்தில் தோற்ற குதிரைகளை அதன் உரிமையாளர் சுட்டு கொன்று விடுவர் என்பது கதையோ செய்தியோ அது வேறு நினைவுக்கு வர, அப்படி செய்பவர்களிடமிருந்து செய்பவர்களிடமாவது இந்த குதிரை இருந்திருக்கலாம் என்று தோன்றியது. அது வேறு நினைவுக்கு வர, அப்படி செய்பவர்களிடமாவது இந்த குதிரை இருந்திருக்கலாம் என்று தோன்றியது. குதிரையை வைத்து யாகம் செய்து அதை திக்விஜயம் அனுப்பி எதிரிகளை போருக்கு அழைக்கும் மன்னன் எவனும் இதை அனுப்பி இருக்க வாய்ப்பில்லை. போருக்கு அழைக்கும் மன்னன் எவனும் இதை அனுப்பி இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அப்படி அனுப்பி இருந்தால் அவனும் இந்த குதிரையை விட மோசமான நிலையில்தான் இருந்திருக்க வேண்டும். புராண காலத்திலிருந்து கொரோனா காலத்திற்கு வந்து விட்டதா இந்த குதிரை? புராண காலத்திலிருந்து கொரோனா காலத்துக்கு வந்து விட்டதா இந்த குதிரை? காலங்களை தாண்டி குதிரை பாய்ச்சல் புரியும் சிந்தனையாளர்கள் சிலருக்கு வீதியில் நிற்கும் இந்த விபரீத நிலை ஏற்படுவதுண்டு. காலங்களை தாண்டி குதிரை பாய்ச்சல் புரியும் சிந்தனையாளர்கள் சிலருக்கு வீதியில் நிற்கும் இந்த விபரீத நிலை ஏற்படுவது உண்டு. அப்படியான ஒன்றா இந்த குதிரை? அப்படியான ஒன்றா இந்த குதிரை?
வீதியில் மாடுகளை அவிழ்த்து விடுபவர்கள் கூட மாலையில் வந்து அவற்றை தேடுவார்கள். அப்படி அழைத்து செல்லப்படாத மாடுகளை பட்டியில் பூட்டி வைத்து அபராதம் விதித்து அனுப்பும் நகராட்சி. வீதியில் மாடுகளை அவிழ்த்து விடுபவர்கள் கூட மாலையில் வந்து அவற்றை தேடுவார்கள். அப்படி அழைத்து செல்லப்படாத மாடுகளை பட்டியில் பூட்டி வைத்து அபராதம் விதித்து அனுப்பும் நகராட்சி. இந்த குதிரையோ அந்த விதியையும் இழந்த ஒன்று. யாரும் இதை தேடி வரப்போவதில்லை. நகராட்சியோ இதை கொண்டு போய் எப்படி பராமரிப்பது என்று யோசித்து கைவிட்டிருக்கலாம். எப்படியோ போகட்டும், இப்படி முச்சந்தியில் நிற்கும் பரிதாப நிலை வந்திருக்க கூடாது இதற்கு. எப்படியோ போகட்டும், இப்படி முச்சந்தியில் நிற்கும் பரிதாப நிலை வந்திருக்க கூடாது இதற்கு. ஊர் சேர்ந்து நீண்ட காலம் ஆன பிறகும் என் நினைவிலேயே நின்று கொண்டிருக்கிறது அந்த குதிரை. ஊர் சேர்ந்து நீண்ட காலம் ஆன பிறகும் என் நினைவிலேயே நின்று கொண்டிருக்கிறது அந்த குதிரை. நகரத்து சிக்னல்களில் கையேந்தி நிற்கும் முதியவர்களை பார்க்கும்போது அந்த முச்சந்தி குதிரை மறுபடி மனத்திரையில் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. இப்படி இந்த கவிதைய கவிஞர் முடிச்சிருக்கிறாரு. இந்த கவிதையை நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கவிதையா இருந்தது. இதுல எச்சரிக்கை இருக்கு, அவர் பார்த்தது இருக்கு, அவருடைய ஞாபகங்கள் இருக்கு. இந்த குதிரையை பற்றி பார்த்த உடனேயே அவருடைய மனதிலே என்னெல்லாம் தோன்றுகிறது, நம்ம யாரையாவது பார்த்தோம்னா எப்படி தோன்றுகிறது அப்படிங்கும்போது அவரு எத்தனையோ அவரு பயணத்துல எத்தனையோ விஷயங்களை அவர் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த குதிரை தான் அவருடைய ஊருக்கு போன பிறகும் அவருடைய மனநிலைக்குள்ள அந்த குதிரையே வந்து நின்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதனுடைய பாதிப்பு. அது எப்படி நின்று கொண்டு இருக்கிறது? முதல்ல அதோட தோற்றத்தை அப்படியே சொல்றார். உடல் சோர்ந்து போச்சு, உயிர் தளர்ந்து போச்சு, வயிறு வற்றி போச்சு, அலைய கூட முடியல. அதால தெருநாய்கள் அலைவது மாதிரி அது அலையவும் இல்லை, ஒரே இடத்துல அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது. ஆனா அது கண்ணை பாக்குறேன்னா அந்த கொஞ்சம், அதாவது அந்த பயணம் கடந்து செல்லக்கூடிய அந்த சில வினாடிகளிலே அந்த குதிரையின் கண்களையும் அவர் பார்த்திருக்காரு. உடலை பார்க்கிறாரு, அதனுடைய உயிரை பார்க்கிறாரு, அதனுடைய வயிறை பார்க்கிறாரு. அடுத்தது அதனுடைய கண்களை பார்க்கும்போது அந்த கண்கள்ல என்ன தெரியுதுன்னா எல்லா புறக்கணிப்புகளையும், உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொன்னா புறக்கணிப்பு தான். அந்த புறக்கணிப்புகள், எல்லா புறக்கணிப்பும், எத்தனை வகையான புறக்கணிப்புகள் இருக்கோ அத்தனை புறக்கணிப்பும் ஒன்று சேர்த்த வலி அதன் கண்களில் நான் பார்த்தேன் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்ப அவருடைய பார்வை எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது. அந்த வலியை உணர்றது எல்லாராலையும் உணர முடியாது. ஒன்றினுடைய வலியை உணர்வது அப்படிங்கிறது அதன் உள்ளே சென்றால் மட்டும்தான் உணர முடியும். அப்படி அந்த குதிரையின் கண்களின் வழியாக அதனுடைய உயிரின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தை அவர் பார்க்கிறாரு. காற்று போன பலூனாக ஒட்டி கிடந்தது வயிறு. ஒரு காலத்துல அது எவ்வளவோ சாப்பிட்டிருக்கும், இன்னைக்கு ஒட்டி போய் கிடக்குது அதனுடைய வயிறு. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு அவரு, எச்சில் இலை சுவரொட்டிகளை எல்லாம் அது சாப்பிடல, பிழைக்க தெரியாத குதிரையாக இருக்கிறது அது அப்படின்னு சொல்றாரு. தின்று பிழைக்க தெரியவில்லை போலும் அந்த குதிரைக்கு, உழைக்க தெரியாத ஒரு குதிரையாக இருக்கிறதே அது. எதையாவது சாப்பிட்டு பழைச்சுக்கலாம்ல. ஆனா அதுக்கு ஏன் தெரியுமா அது சாப்பிட மாட்டேங்குது? அது கொள்ளை தின்று கொழுத்த குதிரை. இது இன்னைக்கு அதனுடைய இறந்த காலத்தை நினைத்து பார்க்கிறதோ என்ன? இப்படிப்பட்ட செல்வ செழிப்பில் வாழ்ந்திருக்கலாமோ? இன்றைக்கு எல்லாமே ஒட்டி போய் ஒரு நிலையில இருக்கிறதே. சுவரொட்டிகள், அதுல ஒரு ஈர பசை கூட இருக்காது. அந்த சுவரொட்டிய கூட தின்னுட்டு இது பழச்சுக்கலாம். ஆனா அந்த சுவரொட்டிய கூட திங்கலையே. அது எவ்வளவு ஒரு நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. ஆனா
அதுக்கு சாப்பிடணும்னு இருக்குதா, இல்ல என்னதான் நம்ம சாப்பிட போறோங்கிற விருப்பமே இல்லாம அது நிக்குதா, எனக்கு அதை அறிந்து கொள்ள தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, அதனுடைய இறந்த காலம் கொள்ளை போயிற்று. கொள்ளை போறது அப்படின்னா யாரோ பறித்து கொண்டு போவது தானே கொள்ளை போவது அப்படிங்கிறது. அப்ப அதனுடைய இறந்த காலத்தை யார் பறித்து கொண்டு போனது? அதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கு யார் காரணமாக இருந்திருக்க முடியும்? அப்ப கொள்ளை கொண்டு போறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சொல். அந்த சொல்ல அந்த இடத்துல சொல்லும்போது மறுபடியும் சொல்றாரு, வற்றிய கண்கள். அது கண்களிலே ஈரம் கூட இல்லை. ஏற்கனவே வலியோடு இருக்கக்கூடிய கண்ணு மறுபடியும் பார்க்கும்போது ஈரம் உலர்ந்து போய் வற்றி போன அந்த கண்களால் தொலை தூரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அதனுடைய பார்வை. பக்கத்துல எதையுமே அது பார்க்கல. வருங்காலம் எப்படி இருக்க போகிறது? ஏதோ ஒன்று அந்த தொலை தூரத்திலே நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்று யோசிக்கிறதா என்ன என்று புரியவில்லை. அதனுடைய பார்வை தொலை தூரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையா இருந்தது. அதோட கண்களை பத்தி சொல்லும் போது வற்றிய கண்ணு, வலிக்கிற கண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த தொலை தூரத்தை நோக்கக்கூடிய கண்ணு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எங்கேயோ திரும்பிக்கிட்டு இருக்கிறது. அது அத்தனையையும் அந்த நொடிப்பொழுதிலே அந்த கண்களிலே அவர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் அவர் நினைச்சு பார்க்கிறாரு, தொலை தூரத்தை பார்க்கிறதே ஒரு சமயம் இந்த சூரியன் 7 குதிரையிலே பவனி வருகிறான் என்று சொல்லுகிறார்களே, அந்த குதிரையை பார்த்து ஏதாவது சொல்லலான்னு இது நினைக்குதோ அப்படின்னு நினைக்கிறார். அது எவ்வளவோ காலமாக அந்த 7 குதிரைகள் இருக்கின்றன உலகம் தோன்றியதிலிருந்து இன்று வரைக்கும். அந்த குதிரைகள் அவ்வளவு தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது தனக்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்று அந்த காலத்தை நோக்கி கேட்கிறதோ. சூரியன் என்பது ஒரு காலம் தானே, அந்த காலத்தை நோக்கி கேட்கிறதோ. 7 குதிரை என்பதை 7 கிழமைகளாக நாம் எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அந்த 7 கிழமையை வைத்திருக்கக்கூடிய அந்த காலத்தை நோக்கி அந்த குதிரை ஒரு கேள்வி கேட்கிறதோ. மனதிற்குள்ளாக தானே இந்த மாதிரி பரிமாற்றங்கள் எல்லாம் நடக்கும். எதிரே தோன்றக்கூடிய அந்த பொருளை பேசக்கூடிய பொருளாக இருந்தா நேருக்கு நேர் பரிமாற்றம், இல்லை என்றால் மனதினால் தானே ஒரு பரிமாற்றம். அந்த பரிமாற்றத்தை இது சொல்கிறது. இவர் பார்த்திருக்கக்கூடிய குதிரைகளை வகைப்படுத்துகிறார். குதிரைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே அந்த பிடரி மயிர் எல்லாம் சிலிர்த்து கொண்டு ஓடி வரக்கூடிய குதிரையை தான் இவர் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறாரு. சின்ன வயசுல எல்லாருமே தேசிங் ராஜாவோட அந்த பாராசாரி குதிரைய யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த குதிரையை அவர் பார்த்திருக்கிறார். கடல் அலைகள் அப்படியே அடுத்து அடுத்து வரும்போது பார்க்கும்போது அவருக்கு அந்த குதிரையின் நினைவு வருகிறது. வானத்திலே இருக்கக்கூடிய மேகங்களை எல்லாம் பார்க்கும்போது குதிரையின் நினைவு வருகிறது. ஏனென்றால் அதெல்லாம் வெள்ளை குதிரைகள். இந்த பாடல், இந்த கவிதையில கடைசி வரைக்கும் அந்த குதிரையினுடைய நிறத்தை அவர் சொல்லவே இல்லை. அந்த குதிரையை ஆணா பெண்ணான்னு சொல்லல. அந்த குதிரையின் நிறம் சொல்லப்படவில்லை. அந்த குதிரையின் குரல் சொல்லப்படவில்லை. எல்லாம் அது மனசுக்குள்ள நினைக்கிறத அந்த கவிஞர் பார்க்கிறார். இன்னொன்னு பார்க்கும்போது தேன் வண்ணம் கொண்ட குதிரையை சொல்றாரு, வெண்புறவிகள் என்று வெள்ளை குதிரையை சொல்றாரு, கருத்த புறவி என்று கருத்த குதிரையை சொல்கிறார். அப்படி 3 வகையாக அந்த குதிரைகளை இந்த இடத்திலே அவர் வகைப்படுத்துகிறார். ஏன்னா குதிரைகளில் பல வகைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத அவர் பார்க்கும்போது இது ஒரு விசித்திரமாக இப்படி நின்று கொண்டிருக்கிறதேங்கிற ஒரு ஆதங்கத்திலே அந்த குதிரைகளை எல்லாம் பார்க்கிறார். ஆனா என்ன பார்க்கிறாருன்னா, திரைப்படங்கள்ல பார்த்திருக்கிறாரு, மணக்கண்ணுல பார்த்திருக்கிறாரு, பொய்யா கடலை பார்க்கும்போது கடல் அலைய பார்க்கும்போது குதிரையோன்னு நினைச்சு பார்த்திருக்கிறாரு, மேகங்களை பொய்யான மேகங்களை பார்த்து குதிரையோன்னு பார்த்திருக்கிறாரு, நேருக்கு நேரா அந்த குப்பத்தொட்டி குதிரையை தான் அவர் வந்து பார்த்திருக்கிறாரு. இன்னொன்று அவர் சொல்றாரு, ஓவியத்தில் பார்த்திருக்கிறேன், நான் ஓவியத்துல குதிரை பார்த்திருக்கிறேன், இந்த குதிரைகளை எல்லாம் நான் வந்து கற்பனையில பார்த்திருக்கேன், திரைப்படத்துல பார்த்திருக்கிறேன், இப்படி எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த குதிரையை மட்டும்தான், அந்த குப்பை தொட்டி குதிரையை இப்போதுதான் நான் முதலாக பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பார்க்கும்போது அவருடைய நினைவு வாழ்ந்து கெட்ட ஒருத்தரை பத்தி நினைவுக்கு வருகிறது. அப்படின்னா அந்த மனிதனினுடைய பாதிப்பும், ஒரு வாழ்ந்து கெட்ட மனிதனின் பாதிப்பும் அவருடைய மனதிலே எவ்வளவு பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது அந்த உவமை அவர் சொன்னது. அந்த கடைசி வாரிசு கஷ்டப்படுறத சகிக்க முடியவில்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே முடியல.
அந்த மாதிரி இந்த குதிரை இப்படி நிற்பதையும் என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த சகிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அத அவர் சொல்றாரு. இன்னொன்று, அடுத்தது அந்த குதிரையை பார்த்த உடனே சகிச்சுக்க முடியலன்னு உடனே அவருடைய கோபம் உரிமையாளர் மீது பாய்கிறது. ஒருத்தன் கஷ்டப்படும் போது அதற்கு உரியவன் யாருன்னு தேடுற மாதிரி இவர் உடனே என்ன பண்றாரு, உரிமையாளர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் மேல எனக்கு கோபம் வருகிறது அப்படின்னு அவர் எழுதுறாரு. கோபம் எப்படி வருது இல்ல, கோபம் அப்படியே கொப்பளிக்கிறது. கோபமே நெருப்பு, அது கொப்பளித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த கோபத்தினுடைய உச்ச நிலையை இந்த இடத்துல அவர் எடுத்து காட்டுறாரு. கொப்பளித்து கொண்டு இருக்கிறது, அப்படியே ஒரு செகண்ட் அப்படி பட்டாலே அப்படியே துவம்சம் பண்ணிடும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கோபம் கொப்பளித்து கொண்டு இருக்கிறது. ஒரு சமயம் இந்த பந்தய குதிரையா யாராவது வச்சிருந்திருக்கலாம், இல்ல பழைய ஜமீன்தார்கள் வீட்டு குதிரையாக கூட இது இருந்திருக்கலாம், இல்ல யாராவது மைனர்கள் இந்த குதிரைய அந்த சாரட் வண்டியில பூட்டி சும்மா ஒரு பந்தா காட்டி ஓட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த நேரத்துல எல்லாம் ஒரு விடலை பெருமிதம், அந்த இளமைக்கான அந்த பெருமிதத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு. இந்த விடலை பருவம் அப்படின்னா எதை கண்டுமே பயப்படாது, அதை யாரும் அடக்க முடியாது, அது என்ன நினைக்குதோ அதை தான் செய்யும். அந்த மாதிரி விடலை பெருமிதத்துடன் வீதி உலா வந்திருக்குமோ அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனைக்கு உள்ளான அந்த குதிரை இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சமயம் இப்படி எல்லாம் இல்லாம அதுவும் வயிற்றுக்கும் வாய்க்கும் போதாத ஒருத்தனால் வளர்க்கப்பட்ட குதிரையா இருக்குமோ, நம்ம இப்படி எல்லாம் நினைக்கிறோமே அந்த மாதிரி குதிரையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த நினைப்பு உடனே வருது, அட வளர்க்குறவங்க யாராவது கொண்டு வந்து இப்படி விடுவாங்களா? விட மாட்டாங்களே. ஆனா அந்த குதிரையை பார்த்தா இப்படி இருக்குதே, பந்தயத்துல தோற்று போன குதிரையா இருந்தா கூட அதை கொன்னுடுவாங்க, அந்த மாதிரி இது இருந்திருக்க கூடாதான்னு ஏங்கும் போது எப்படி அந்த ஒரு அந்த அந்த நினைவை எனக்கு அதை நான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா கருதுறேன். ஏன்னா இந்த கருணை கொலை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, சுட்டாவது கொண்டு இருக்கலாம் இந்த குதிரைய, அவங்கிட்டயாவது இந்த குதிரை இருந்திருக்கலாம், இல்லையே, அங்கேயும் இல்லையே. அதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு நேரா அந்த இதுக்கு போறாரு, குதிரைய வச்சு திக்விஜயம், 8 திசையிலையும் குதிரைய இழுத்து கட்ட ஆள் இல்லாம அப்படியே ராஜ உபசாரத்தோட போற இடங்கள்ல எல்லாம் பயந்து பணிந்து அதுக்கு மரியாதை செய்திருப்பார்கள். அந்த மாதிரி இருந்திருக்கலாமா? ஆனா அந்த மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த குதிரையை பார்க்கும்போது அந்த ராஜாவே எப்படிப்பட்டவன்னா மோசமாதான் இருந்திருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டாரு, புராண காலத்தையும் கொரோனா காலத்தையும் அந்த என்ன வேகம் வேகம் வேகமா அந்த நினைவுகள் ஓடுகின்றன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. புராண காலத்துல இருந்து கொரோனாவுக்கு வந்துட்டுதான் இந்த குதிரை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அந்த கொரோனா காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்துட்டு போகுது. அந்த மாதிரி இருந்திருக்குமா? அதுக்கப்புறம் ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயம், காலங்களை தாண்டி குதிரை பாய்ச்சல் புரியும் சிந்தனையாளர்கள் சிலருக்கு வீதியில் நிற்கும் இந்த விபரீத நிலை ஏற்படுவதுண்டு. அதை பார்க்கும்போது எத்தனை விஞ்ஞானிகளை இந்த உலகம் அவங்க கண்டுபிடிச்சதை வெளியில சொல்ல முடியாம, நீ இப்படி நான் சொல்லலன்னு நீ சொல்லுன்னு எழுதி வாங்கி அவர்களை துன்புறுத்தியதை எல்லாம் அந்த நினைவுக்கு அப்படியே அந்த சிந்தனையாளர்கள் பலர நினைவுக்கு அப்படியே கொண்டு வர்றாரு அந்த இடத்துல. அதனால குதிரை பாய்ச்சலோடு சிந்தனையாளர்கள் சிந்திக்கும் போது இதையும் சற்று கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த விபரீத நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலை வரும். அப்படியான ஒன்றா இந்த குதிரை என்ன அப்படி எதையாவது அது யோசிச்சு பார்த்துருச்சா? இதை கொண்டு இப்படி வீதியிலே நிறுத்தி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து வர்றாரு. இந்த மாடுகளை விட்டுட்டோம்னா இந்த நகராட்சி பிடிச்சு வைக்கிறது, பணம் கட்டுறது, அந்த பகுதிகள்லாம் ரொம்ப அழகா சாயங்காலம் ஆச்சுன்னா தேடிக்கிட்டு வருவாங்க. ஆனா இந்த குதிரையை யார் தேடிக்கிட்டு வர போறாங்க? யாருமே வரப்போறது இல்ல. சரி, யாருமே இல்லாதவங்கள மாநகராட்சி பராமரிக்கிற மாதிரி இந்த குதிரையை கொண்டு போய் பராமரிக்கலாம்னு பார்த்தா இதை எப்படிதான் பராமரிக்கிறது?
வெறும் நாரும் தோலும் மாதிரி இருக்கே, இதை கூட்டிட்டு கூட போக முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னுட்டு அவங்களே விட்டுட்டு போயிருப்பாங்களோ, கார்பரேஷனே கை கழுவி விட்டுச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்று. ஆனா எது வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும். ஆனா அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, முச்சந்தியில் நிற்கும் பரிதாப நிலை வந்திருக்க கூடாது இதற்கு. என்ன ஒரு கற்பனை சார், என்ன கற்பனை! ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதே இடத்துல இன்னொரு இடத்துல அப்படியே கண்கள்ல கண்ணீர் பொழியிற மாதிரி ஒரு வரியை அடுத்தது கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. சிக்னல்களில் கையேந்தி நிற்கும் முதியவர்களை பார்க்கும்போது அந்த முச்சந்தி குதிரை மறுபடி மறுபடி மனத்திரையில் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. அப்ப இந்த மானுட சமுதாயத்தின் மீது அவர் எவ்வளவு ஒரு பற்று வைத்திருக்கிறார். இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும். ஒரு கவிஞர்களுக்கு, ஒரு படிப்பாளிகளுக்கு, ஒரு கற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை, சமூகத்தை கண்டு இதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று ஆதங்கத்தோடு ஏங்கும் ஒரு ஏக்கத்தை இந்த கவிதையிலே நான் முழுவதுமே பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல நான் படிக்கும்போது இந்த கடைசி வரி வருவதற்கு முன்னால எனக்கு அந்த முதியவர்கள் தான் நினைவுக்கு வந்தார். இந்த கடைசியில நான் படிக்கும்போது அடாடா, இதே நிலைதானே இன்றைக்கு எத்தனையோ முதியவர்கள், எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ சிந்தனையாளர்கள், எப்படி எப்படியோ வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த முச்சந்தி குதிரைன்னு கடைசியில கொண்டு வந்து அந்த குதிரைக்கு ஒரு பெயர் வச்சாரு. தேன் கலர் குதிரை சொன்னாரு, வெள்ளை குதிரை சொன்னாரு, கருப்பு குதிரை சொன்னாரு. கடைசியில இந்த குதிரைக்கு பேரு முச்சந்தி குதிரை என்று வைத்து விட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் என்னுடைய மனசுல வந்தது. நான் நான் திரும்ப திரும்ப படிக்கும்போது மனசும் கொஞ்சம் அப்படியே உருகதான் தொடங்குச்சு. கண்ணுலையும் கொஞ்சம் கண்ணீர் கசியத்தான் செஞ்சது. அப்படியே இந்த நிகழ்கால நிதர்சனத்தை கண் முன்னால கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும், எத்தனை கரங்களால் அவருக்கு கைத்தட்டினாலும் அது போதாது என்றுதான் நான் கருதுகிறேன். இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய நம்முடைய ஸ்டீபன் சார் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் கேட்ட அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நன்றி சார். அருமை மேடம், அருமை அருமை. அதாவது ஒரு ஒரு கவிதை எவ்வளவு செய்திகளை சொல்லுது, சமுதாய கருத்துக்களை சொல்லுது, எவ்வளவு பேரை எந்தெந்த கோணத்துல நம்ம சிந்திக்க வைக்குது. இதுதான் அதனுடைய சிறப்பு. இதுதான் ஒரு இவ்வளவு நேரம் பேசுறது பெருசுல, ஒவ்வொரு வரியும் அது சிந்திக்க வைக்குதுன்றதுதான். ஒரு சாதாரண குதிரையை எடுத்துட்டு முச்சந்தி குதிரை அப்படின்றத நாம சமுதாயத்துல எங்கெல்லாம் தொடர்பு படுத்தணும் அப்படின்ற விஷயத்த நாசுக்கா அழகா சொல்லியிருக்காரு. நீங்க அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. பிரேமா மேடம், ஒரு 2 வார்த்தைகள். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். உண்மையிலேயே மனதை தொடர மாதிரி ஒரு கவிதை. அதுவும் ஒரு அந்த அளவுக்கு ஒரு க்ஷீணிச்சு போன ஒரு குதிரையை வச்சுட்டு சமுதாயத்துல இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் ரொம்ப தொட்டு ரொம்ப அழகா கவிஞர் எழுதியிருக்காரு. அது ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா அந்த வாழ்ந்து கெட்டவன் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றது, வாழ்ந்து கெட்டவன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்றது, முச்சந்தி குதிரைன்னு சொல்றது, குப்பத்தொட்டி பக்கத்துல இருக்குதுன்னு சொல்றது, பந்தய குதிரையா இருந்தா ஷூட் பண்ணி கருணை கொலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்பவே அந்த மாதிரியாவது பண்ணிருக்கலாம்னு சொல்றது, 8 திக்கும் விஜயம் பண்ணலாம் அரசனோட இருந்து, ஆனா அவனும் அப்படி இப்ப ரொம்ப தளர்ந்து போனவனோ அப்படின்னு நினைக்க சொல்றது. கடைசியில அம்மா சொன்ன மாதிரி மாநகராட்சி கூட இது விட்டுட்டு போயிடுச்சு போல, மாடுக்கு வச்சுக்கலாம், நாய்க்கு வச்சுக்கலாம், குதிரைக்கு இனிமேல் தான் சட்டம் போடணும், அந்த மாதிரி குதிரையும் கொண்டு போய் பராமரிக்கிற மாதிரி ஒரு இது விட்டுட்டு போயிட்டாங்களோ, இதை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாம அப்படி சொல்றது. உண்மையே அந்த முதியோர்கள் முச்சந்தில நின்று பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்படின்றத தொட்டு பேசி இருக்கிற மாதிரி இந்த கவிதையில இருக்கிறது. அவங்க அமுதாமா சொன்ன மாதிரி யாரையும் மனசையும் தொடும், கண்ணீரும் வரும். இவ்வளவு நல்லா அந்த சமூகத்தோடைய கஷ்டத்தையும் தொட்டு காமிச்சு அந்த குதிரை மூலம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு செஞ்சிருக்காரு. கவிஞருக்கு வாழ்த்துக்கள். அமுதாமா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நன்றி, நன்றி மேடம், நன்றி.